GKS Bros Production, 7 Seas and 7 Hills Production தயாரிப்பில் மிர்ச்சி சிவா ராம் கூட்டணியில் பறந்து போ ஜூலை 4 முதல் திரையரங்குகளில். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ஒத்த கடையே நாங்க தான். ஒத்த கடை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒத்த கடை ஃபுல்லா நாங்க தான். கேமரா சரி ஒத்த கடை நாங்க தான். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐயோ புதுக்கோட்டை மீமிசல் பிரதான சாலை இரவு பகல் என எப்போதும் வாகன போக்குவரத்து நிறைந்த பகுதியாக உள்ளது. இந்த சாலையில் அறந்தாங்கி அருகே உள்ள எரிச்சி ஒத்தக்கடை கடைவீதி அடிக்கடி விபத்துகள் நடக்கும் இடமாகவும் அறியப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பு இந்த கடைவீதியில் மதுபோதையில் இருந்த 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கடைகளில் இருந்த பதாகைகள், கட்டில்கள், வழிகாட்டி பலகைகள் உள்ளிட்ட பொருட்களை சாலையில் இழுத்து வந்து உடைத்து அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒத்த கடனா நாங்க தான் என கூறி அட்டகாசத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞர்கள் உயர்கோபுர மின்கம்பத்தில் ஏறி ஆபத்தான செயல்களில் ஈடுபட்டதோடு அந்த வழியாக சென்ற வாகனங்களையும் நிறுத்தி ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தங்கள் மோட்டார் சைக்கிள்களை சாலையில் நிறுத்தி கேக் வெட்டும் நிகழ்வையும் அரங்கேற்றியுள்ளனர். இந்த அட்டூழியங்களை அவர்களில் ஒருவர் பந்தாவாக வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களிலும் பகிர்ந்துள்ளார். இந்த வீடியோ வைரலாக பரவியதை தொடர்ந்து அந்த இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இது குறித்து அந்த பகுதி மக்கள் கூறுகையில், மதுபோதைக்கு அடிமையான இளைஞர்கள் சமீப காலமாக அறந்தாங்கி பகுதியில் தாராளமாக கிடைக்கும் கஞ்சா மற்றும் மாற்று போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி தன்னிலை மறந்து இப்படி விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் ரகளை செய்யும் இளைஞர்களை எதிர்த்து கேட்க முடியாமல் கடைக்காரர்களும் தவிக்கின்றனர். ஆதரவற்றோர் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள வழிகாட்டி பதாகையை கூட அந்த இளைஞர்கள் உடைக்கிறார்கள் என்றால் அவர்கள் போதையில் எந்த நிலையில் இருந்திருப்பார்கள் என்று சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இதனால் வாகன ஓட்டிகள் பயந்து வாகனங்களை ஓரமாக ஓட்டும் போதும் விபத்துகள் நிகழ்கின்றன. காவல்துறையினர் இந்த இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதோடு இவர்களுக்கு எங்கிருந்து போதைப் பொருள் கிடைக்கிறது என்பதை விசாரித்து கஞ்சா போன்ற போதைப் பொருள் விற்பனையாளர்களையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த வைரல் வீடியோவை அடிப்படையாக கொண்டு அறந்தாங்கி காவல்துறையினர் ஒத்தக்கடை கடைவீதியில் அட்டகாசத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் யார் என விசாரணையை துவக்கியுள்ளனர். தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் போதைப் பொருட்களின் பயன்பாடு மற்றும் அவற்றிற்கு அடிமையாகுவோர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் சமூக குற்றங்கள் பெருகி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் அவ்வப்போது சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே சமயம் போதையில்லா தமிழகம் என்ற பெயரில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் போதைப் பொருட்களின் பயன்பாடு மற்றும் விற்பனையை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை என்றே தெரிகிறது. எனவே போதைப் பொருள் விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி வருங்கால இளைய தலைமுறையின் வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.